ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் வேகமாக எஸ்கேப் ஆகி அங்கே வந்து ஓடிட்டுருக்கா. அங்கே அவன் வரங்குள்ளேயும் நான் இன்றைக்கி தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ஜீ வந்துடுறான். எங்கே போயிட்டுருக்க பேபி, நான் இல்லாமல் அப்படின்ற சைட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து நான் இருக்க விரும்பலை, தயவு செஞ்சு நீ என்னை விட்டுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவன் நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாமா, நீ இல்லாமல் நான் எப்படி, நான் இல்லாமல் நீ எப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்ப இவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் அவன் அங்கே நம்ம ஹீரோயினை விடுற மாதிரியே கிடையாது. அங்கே வந்து பியானோலாம் அவன் ப்ளே பண்ணிவிட்டு, நீ இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு சிங் பண்ணுற மாதிரியே தோணுது அப்படின்றத அவன் சொல்லிவிட்டு அங்கே ஒரு கூண்டுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். பார்த்தா அந்த கூண்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவன் வந்து ரெடி பண்ணியிருக்கான். பார்த்தேயில்ல இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு, இது எல்லாமே நான் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன், நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் பேபின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு உன்கிட்ட விடுதலை தான் வேணும்னு அவள் சொல்கிறா. பட் நீ வந்து விடுதலை கேட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை இந்த பூமியிலேருந்தே வந்து விடுதலை கொடுத்து அனுப்பி வச்சிருவேன், இங்கே போய் வெட்டி புதைச்சிருவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் அவனோட டிமாண்ட் எல்லாத்தையுமே அவன் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது. ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவன் கிட்ட, நீ வந்து இந்த டிமாண்டை நிறைவேற்றிட்டேன்னா என்னை விட்டுறேன்னு சொன்னேன்ல, ஸோ எனக்கு நீ சைன் பண்ணி கொடுத்து என்னை வெளியே விட்டுருன்னு சொன்னதுமே அதை தீய வச்சு கொளுத்தி விட்டுட்டு அதுவே வந்து அவன் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் உன்னை போய் நீ விடுவேன் நினச்சிட்டு இருக்கியா, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு சைக்கோ மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணதுமே கழுத்தில் வந்துட்டு ஒரு பீஸ் கண்ணாடி எடுத்து வச்சுட்டு, கண்டிப்பாக என்ன விடலைன்னா நான் கழுத்து எடுத்து செத்து போயிடுவேன்னு சொன்னதும் அவன் நீ டவுன் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுச்சாக்கா. உண்மையிலே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். நீ எதுக்காக வந்துட்டு சாகுற, பேசாமல் நானே வந்துட்டு செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு தன்னை கழுத்தை வெட்டிட்டு சேர்த்ததும் ஹீரோயின்மே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போய் அப்படியே இறந்துமே போயிடுறா. டக்குன்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் திரும்ப அங்கே ரீபான் ஆகி உட்காந்துட்டு இருக்கோமே, அங்கே நம்ம ஜீ இருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு பயமாயிட்டுருக்கா. ஐயோ கடவுளை, திரும்ப எனக்கு கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, திரும்ப இந்த சைக்கோட்டை போய் நான் வந்து இந்த டைம் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே இவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ரொம்பவே அங்கே வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டுருக்கான். போன டைம் வந்து தப்பாக வந்து இவன் மேலே லவ்வில் விழுந்து என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு, நான் இவனை போய் கிஸ் பண்ணதான் நான் பண்ண தப்பு, அப்போ இருந்து இவன் என்னை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அவன் நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு அவள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அவள் பைட் பண்ணி வச்சுட்டு, மரியாதை நீ என்கிட்ட விலகியரு, இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க பேபி, எதுக்காக நீ புதுசாக இப்படிலாம் பேசுகிற, நம்ம என்ன கிஸ் பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு மேலே படுத்துட்டு அங்கே ஒரு சைக்கோ மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. என்னை விட்டு விலகி போன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு எப்படியாச்சும் என்னோட பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணணும், இந்த சைக்கோட்டேருந்து நான் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து போகும்போது மேலேருந்து அது எல்லாத்தையுமே ரசித்து அப்படியே சிரித்து பார்த்துட்ருக்கான். நீ எங்கே என்கிட்ட போவேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ண போகிறா. போன டைம் என்னோடய பேரண்ட்ஸை நான் வந்துட்டு மீட் பண்ணவே வரலை, நான் அப்ராடில் இருக்க மாதிரியே வந்துட்டு பில்டப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து விலகே இருந்தேன், இவன் கூட சேர்ந்து இருந்து என் வாழ்க்கையே நரகமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, அப்பா அம்மா நான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கம்பெனி எல்லாத்தையுமே என்கிட்ட நீங்கள் ஒப்படைங்க, நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சிரிச்சுட்டு, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், உனக்காக பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணுறோம், நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ணவே மாட்டேன், நீங்கள் என்னை நம்பி வந்து கொஞ்சம் கம்பெனியை ஒப்படைங்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். கிட்ட வந்து விலகி இருக்கணும்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறான். ஸ்கூலுக்குமே போய் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து சொல்லி வச்சுருக்கான், எந்த ஒரு பையன்ட்டையுமே நீ கிளாஸில் வந்து நெருங்கி போகக்கூடாது, போனேன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இவனை வந்து விலகி இருக்கணும்னா வேறு யாருக்கிட்டையாச்சும் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கணுமேனு அங்கே ஜாங் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், ஸ்கூல் டாப்பர் போல், அவன்கிட்ட போய் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு நீ கிளியர் பண்ணுறியான்னு சொன்னதும், ஏன் நீ வந்து ஜியோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, ஏன்ட்ட வந்து ஏன் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதனால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது நம்ம ஜி வந்து வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், யார் பக்கத்துலேயே நெருங்கி போகாது, அது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, ஸோ இப்போ நான் வந்து அவனோட உயிரை எடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையனுக்கே ரொம்ப டராக இருக்குது, எனக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சு, அதை தான் கிளியர் பண்ண வந்தேன்னு சொன்னதுமே நானுமே கிளாஸில் நல்ல ரேங்கர் தான், நீ ஏன்ட்ட வந்து கேட்டிருக்கலாமே, எதுக்காக அவன்கிட்ட போய் கேட்டேன்னு சொல்லும்போது அவள் உடனே அங்கே வந்துட்டு மயக்க போடுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. ஸோ இவங்க வந்துட்டு கிஸ் பண்ண வந்ததுமே அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுமே அந்த பையனை பிடிச்சி மாட்டிட்டு இருக்கான். நீ ஒழுங்காக வந்துட்டு விலகிற அவகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக
கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு தெரியும். இவன் கொல்லனாலும் கொன்றுவானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவனை விடு, நானாக தான் ஹெல்ப் கேட்க போனேன், எனக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னதும் பேபி நீ என்ன முழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவளை திரும்பவுமே அங்கே வந்துட்டு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கனால ஏதாச்சும் அசையம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே நினைப்பு தான் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவனோட லவ்ல நான் திரும்ப விழுந்து என் வாழ்க்கையை நரகமாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. எல்லாமே ஒரு அளவுக்கு தான், லவ்வாக இருந்தாலுமே அது அளவுக்கு மீறிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் போகும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம 2 பேருமே கிஸ்மே பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயும் இங்கேயும் தப்பா அங்கே டச் பண்ணதும் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பு தானா ஏன்ட்டன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு விலகி போ, இது ஸ்கூல்ன்றதை நீ மறந்து போயிட்டு இருக்கியா, வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பட் இதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட கிஸ் பண்ணிட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருந்தா, பட் இப்போ என்ன புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு இருக்கு. பட் தான் ரீவான் ஆயிருக்காள், ஸோ அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி பப்புக்கு போகணும், சூப்பராக ரெடி ஆகிவா, நம்ம போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அங்கே சூப்பராக ரெடியாகி போடுறான். அங்கே பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அதே இடத்துக்கு தான் நம்ம ஜீமே வந்திருக்கான். பட் அங்கே வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வந்திருக்கான். அந்த பொண்ணு கூட சேர்ந்து இந்த ஹீரோயின் கூட சேர்ந்து வந்த அந்த லியாங் பையன் அங்கே கூட சேர்ந்து போயிடுறான். ஸோ ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது ஹீரோவுமே அவளை பின்னாடியே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, யார் கூட சேர்ந்து வந்தேன்னு சொன்னதுமே ஏன் நீ யார் கூட சேர்ந்து வரலையான்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது உள்ளே பார்த்தா அந்த ஜியாங்கோ அவன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணுமே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு உனக்குமே அது மாதிரி தேவைப்படுதான்னு சொல்லி கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்ச அவன் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இதுக்கு என்ன பேர் லவ்வான்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் ஆயிட்டு மரியாதை விலகேறுன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அந்த லியாங் என்னப்பா நீ ரொம்ப நேரமாச்சு ஆளவே பார்க்க முடியல, எங்கே போனேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே டர் ஆகிட்டு இருக்கு, என்ன பேசுகிறேன்னு தெரியல, நான் சும்மா வாஷ்ரூம் போயிருந்தேன், கீழே வந்துட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஆனால் அவனோட லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது. இவனை பார்த்தா ஹீரோயினை பார்த்து வித்தியாசமாக அங்கே பிஹேவ் பண்ணதும் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அசிங்கப்படுத்திடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போகும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு காரில் ஏறிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் வேற வழி இல்லாமல் அங்கே நம்ம ஜீ கூட தான் சேர்ந்து போக வேண்டியதாக இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருன்னு சொன்னதுமே ஏன் பேபி நீ அப்படி சொல்லிட்டு இருக்க, ஏன் கூட நீ வர விரும்பலையான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி எங்கள் காரில் தூக்கி உட்கார வச்சு லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே அவன் தொடச்சி விட்டுட்ருக்கான். வேறு வழி இல்லாமல் கூட சேர்ந்து போனால் அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்போ அவன் குளிச்சுட்டு அங்கே வந்ததுமே ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கி வந்ததும் நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஒரு பையனும் பொண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கான். அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, இவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் எப்படி தப்பிக்கிறது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவன்ட்டு நான் தப்பிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. உடனே அவள் அழுது ட்ராமா பண்ணுறா, என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நான் அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ தான் குளிச்சு ரெடி ஆகிட்டியே, என்னை கூட்டிகிட்டு போய் நீ ட்ராப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே இதை எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் சொன்னால் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே அவன் சொல்லலை. நம்ம ஹீரோயினுமே அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். பட் அவனுக்கு ஹீரோயினை சுத்தமாக விடுறதுக்கே மனசே வரமாட்டுது. மேலே ஏறி போனதுமே அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கா, இவன் இருக்கானா இல்லை போயிட்டானான்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ தான் உயிரே வருது, நல்ல வேலைடா சாமின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாலுமே இவன் பில்லோவை கூட ஹக் பண்ணிவிட்டு ஹீரோயின் கூட இருக்க மாதிரியே நினச்சிட்டு ஒரு மாதிரி அடிமை மாதிரி அவளுக்கு மாறி போயிருக்கான். அவங்க கிளாஸ்க்கு போனால் அங்கே சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு அங்கே நம்ம இமெயில ரொம்ப லவ் போல். அப்போ அங்கே நான் அந்த பையனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா, பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவன் நினச்சிக்கிறான் அந்த டாப்பர்னு நினச்சிட்டு 2 பேரும் தான் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்ற சைட் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே 2 பேருமே சேர்ந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமான்னு சொன்னதுமே அதுக்கு பார்த்தா அங்கே நிற்கிறான். அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. அந்த டாப்பர் ரொம்ப அமைதி அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நான் சும்மா தான் இவன்ட்ட பேச வந்தேன், எனக்கு பிஸ்னஸ் மேக்ஸாக சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுக்காக தான் கேட்க வந்தேன்னு சொன்னதுமே அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற, எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் உனக்கு எல்லா விளக்கத்தையுமே நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அளவுக்கு அதிகமாக தான் இவனை பற்றி நம்ம டவுட் ஆகிட்ருக்கோமா, இவனுமே நல்ல பர்சன் தானான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அந்த யோசனையுமே கொஞ்சம் நேரம் தான், திரும்ப அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு அவளுக்கு செம இரிட்டேட் ஆகிடுச்சிக்கு. எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே பொழப்பு தானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது எதுக்காக நீ இப்படி என்னை வெட்டி விலகி போய்
போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஒன்றை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, வெளியேறுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பிறகு அங்கே அந்த பையனை மீட் பண்ணிவிட்டு எனக்காக நீ வந்து அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அந்த பிஸ்னஸ் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு, வேறு ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே லின்னும் நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே லின்னை பார்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டு ஓகேவாகட்டும், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தியா நான் வந்துட்டு பாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதே மாதிரி அவனோட பாடியுமே நான் மாற்றணும்னு சொல்கிறா. இப்போதைக்கு அந்த பையன் இந்த மாதிரிலாம் இல்லை, பட் வந்துட்டு கண்டிப்பாக என்னை லவ் பண்ண பிறகு நான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றிடுவேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. பட் அப்போ அந்த ஜியாங்கும் நம்ம ஜீமே வந்துடுறாங்க. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அங்கே நம்ம ஜீமே வந்துட்டு என்ன லூஸ் மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை ஊற்றி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப லின் வந்துட்டு அழுததுமே எது முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ண, அவன் வந்து ஆசைக்கு வரைஞ்சி வச்சுருந்தான், அதை நீங்கள் இன்சல்ட் பண்ணுவீங்களா, ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே நான் வந்து இவட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா, எப்போ பார்த்தாலும் தப்பாக பசங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு உனக்குமே காமிச்சிட்டு இருக்கா, நான் இவட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன், என்கிட்ட இருந்த அந்த கைண்டான பர்சன்லாம் எப்பயோ செத்து போயிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க முட்டாள் மாதிரின்னு சொன்னதுமே ஆமாம் நாளைக்கு சாக போகிறேன் நான், நீ வந்து என்னை மீட் பண்ணுறதுக்காக வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்னடா பைத்திய மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பிறகு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டேவும் அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, யார் சொன்னாலும் எதுவும் கேட்கவே மாட்டான். நெக்ஸ்ட் டே திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு திரும்ப அந்த பைத்தியக்கார பையன்ட்ட போய் நீ வந்து எதுவுமே கேட்க தேவை கிடையாது, நானே உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னதுமே உனக்கெல்லாம் வந்துட்டு படிப்புக்கு அர்த்தம் ஏதாச்சும் தெரியுமா, நீ ஸ்கூலுக்கு ஏதாச்சும் போயிருக்கியா, லைப்ரரியில் வந்து அங்கேயும் சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்னடா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. பட் அவனுக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது, சைக்கோ பையன் மாதிரி தான் அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். திரும்ப அவள் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகிட்டு அவன் கிஸ் பண்ண வந்ததுமே உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா, பப்ளிக் பிளேஸில் எப்படி வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, இது படிக்கிற இடமா இல்லை நீ அசிங்கம் பண்ணுற இடமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோவப்படுறா. சரி ஓகே எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி என் கூட சேர்ந்து புக்ஸை வந்து தேடுறதுக்கு நீ வாயேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டதுமே இந்த மரமண்டையுமே சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. இப்போ காரில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது அங்கே லியாங் ஒரு பொண்ணோட சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போய் அவன் கிட்ட அங்கே வந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டதுமே அப்போ அங்கே அவனை பார்த்து என்னப்பா எனக்கு இப்போ புது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது சரி ஓகே என்ஜாய் பண்ணுன்னு அவன் சொல்கிறான். ஏதோ உள்ள ஒரு பொண்ணு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே ஆமான்னு சொன்னதும் சரி ஓகே நீ நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்றத சொல்கிறான். அவன் இங்கே போனதுமே ஹீரோயின் எந்திரிச்சதும் பார்த்தையில நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்போ அவன் பார்த்துருந்தானா பெரிய பிரச்சனையாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது சரியான முட்டா பையனின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் வேகமாக கிஸ் பண்ணதுமே நீ உண்மையிலே ஒரு பைத்தியம் தாண்டா, உனக்கு எந்த நேரத்தில் எந்த வேலை பண்ணணும்னே தெரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு இருக்கா. சரி வா இப்போ என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் குக்கிங் நான் பண்ணுவேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் இது என்ன புதுசாக ஃபேண்டசி எல்லாமே நீ கனவு கண்டுட்ருக்கான்னு சொன்னதுமே இது ஃபேண்டசி கிடையாது, இது என்னோட ஆசை, நாம 2 பேரும் சேர்ந்து அழகழகான பிள்ளைங்களையுமே பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அவளுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்ததுமே ஹீரோயின் ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் அவன் சிரிச்சுட்டே பார்க்கவுமே ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது, இவனுக்கு சிரிக்க கூட தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே அவளுக்காக ஸ்ட்ராபெரி ஃபை எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஹீரோயின் சாப்பிட்டு பாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே அவன் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே அவளை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் உண்மையிலேயே சைக்கோ தான் இவன்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அங்கே ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. வா நான் உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அவகிட்ட திரும்ப திரும்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பேசினதுமே ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவன் கூட இருக்கிறதுமே பிடிக்கல. பட் அவனை விட்டு அவன் விலகவும் மாட்டா, டைரெக்டாக எதையுமே சொல்லி புரிய வச்சு துரத்தவும் மாட்டா. அவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அவன் சில கேமராஸ் எல்லாமே அங்கே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனுக்காக ஒரு ஜூஸ் மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அதை பார்த்ததுமே அதில் என்னென்ன வந்துட்டு அவன் மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அதில் மிக்ஸ் பண்ணியிருக்க சில திங்ஸ் அவனுக்கு அலர்ஜியுமே கூட. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே ஷார்ப் மைண்டாக தான் இருக்கான். நான் வந்து இவனை எது தப்பாக புரிஞ்சிட்ருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. சரிவா என் கூட சேர்ந்து நீ ஸ்விம்மிங் பூலுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுமே அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. என்ன இது இவன் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அங்கே பாஸ்ட்லேயுமே இதே மாதிரி தான் நடந்திருக்கு அவளுக்கு. ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூலில் போனதுமே நார்மலாக இருந்துட்டு திடீர்னு நான் உன்னை கிஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு பண்ணுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது, ஃபஸ்ட்டு நீ என்னை கிஸ் பண்ணி என் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னா உன்னை நீ ப்ரூவ் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்குறா. ஸோ அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் என்னை வந்து ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாயிலே வடை சுடாமல் பண்ணி காமி
அப்படின்றத அவள் சொல்கிறா. கண்டிப்பாக நான் அதை எல்லாத்தையுமே பண்ணி காமிப்பேன்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ என்னை புள்ளி பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னதும், இதை யாரும் புள்ளின்னு சொல்ல மாட்டாங்களே, இதை லவ் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுவும் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவளால் எதுவும் பண்ண முடியாமல் அங்கே கோஆப்ரேட் பண்ணுற வேண்டியதாக இருது. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு வந்து கால் வந்துடுது பிளைண்ட் டேட்டுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இவன் முன்னாடி ஷோ பண்ணணும்னா இவனுக்கு ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு பிளைண்ட் டேட்டை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, நான் தான் உன்ட்ட இப்போ சொன்னேன் நான் என்ன ப்ரூவ் பண்ணி காமிப்பேன், அதுக்குள்ளே ஏன் நீ அவசரப்படுறேன்னு சொன்னதுமே, நீ பண்ணி காமி ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லையே, நான் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு தானே போகிறேன், மேரேஜ் இல்லையே அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ வா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே செப்பல் எல்லாமே போட்டுட்ருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அப்பயுமே வந்து இவன் மேலே வந்துட்டு எந்த ஒரு சிம்பதியுமே வர மாட்டுது. கண்டிப்பாக இவன் ஒரு சைக்கோன்றது மட்டும் அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட் அங்கே லியாங்க மீட் பண்ணிவிட்டு அங்கே அவள் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவன்கிட்ட வாங்கிடலான்னு. பட் அந்த இடியேட்டை பார்த்தா இவட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாங்கணும்னு ஐடியா பண்ணிட்டு காசு கேட்டதுமே, ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், பட் இவன் என்ன ஏன்ட்ட கேட்டால் நான் எங்கே போகிறது அவ்வளோ காசுக்குன்னு யோசிக்கும் போது நம்ம ஜீ வந்துடுறான். கார்டை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை என்ன எதுன்னு கூட கேட்கல, கார்டை வாங்கிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு, இப்போ வந்து காசு வந்து உனக்கு வந்து அவன் கொடுக்க முடியல, இப்போ பார்த்தியா என்கிட்ட அதை விட எவ்வளோ காசு இருந்துட்டுருக்கு, அதை விட அவனை விட நான் தான் ரொம்ப பெஸ்ட்டானவேன்றதுக்கு இதை விட என்ன பெஸ்ட்டு உதாரணம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேனே தெரியல. இப்போ என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே, இப்போ எங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இப்போ என்ன உனக்கு என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, கோவத்தை வெளிப்படுத்தணும்னு நீ நினைக்கிறியா, பேசாமல் இந்த சிசரை வச்சு என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீ கட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிருந்தான். ஏன்னா அவனோட ட்ரெஸ் வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டியானது, ரொம்ப காசு விலை வந்து எக்ஸ்பென்சிவானது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அவனுக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருந்தா. பட் அந்த முட்டா பையன் அது எல்லாத்தையுமே ஒரு சைக்கோ மாதிரி அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கும்போது இவன் தான் அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தான் இல்லையா, அவ்வளவே பார்த்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு வித்தியாசமாக என்னமோ தோணுது, யாரோ பார்க்குற மாதிரியேவும். ஸோ அங்கே கேமரா இருக்கிறத அவள் பார்த்துட்டு அதை எடுத்து உடச்சிட்டு அவனுக்கு கால் பண்ணிட்டு, நீ என்ன தைரியம் தான் என்னோட ரூம்லேயே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது, இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது, நீ ஏன் வந்துட்டு அவ்வளோ அட்ராக்டாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு ஸ்கூலுக்கு போனதுமே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் காம்படிஷன் நடக்க போது, நீ என்னப்பா கலந்துக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சுக்கு, இவளை மட்டும் இந்த பசங்க எல்லாருமே ஏன் இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறாங்கன்னு. பட் அவளுக்கு யாரையுமே பிடிக்காதுன்றது இந்த இடியட்ஸ்க்கு தெரிய மாட்டுது. ரன்னிங் காம்படிஷனுக்காக ஹீரோயின் போயிருந்தாலுமே ஹீரோயின் ஏதாச்சும் சொல்லி இன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா அங்கே ஜீ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே அங்கே டர் ஆகிட்டுருக்கு. வந்ததுமே ஹீரோயினுக்காக தண்ணி பாட்டிலாமே கொடுத்ததுமே அதே எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும் என்னமோ ஒரு பச்சை புள்ளையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எல்லாருமே அங்கே வந்துட்டு பரிதாபப்பட்டு பார்க்குறாங்க. அவங்க ரன்னிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போது கிளம்பி போனால் அவள் காலில் வந்துட்டு அங்கே சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ ஓட முடியாத நிலைமையாக இருக்குது. அப்போ நீ வந்து இதில் கலந்துக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ பேசாமல் வந்துட்டு உட்காருன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்க தெரியும், இதில் வின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கலந்துக்கிறது தான் பெருமைன்னு சொல்லிட்டு அவளால் அங்கே ஓடவே முடியல. அப்படி இருந்தாலுமே அவங்க தொடர்ந்து அங்கே வந்துட்டு ஓடிச்சேக்கா. ஸோ இவனுக்கு வந்து நடக்க வேண்டிய காம்படிஷனை விட்டுட்டு இவளோட பின்னாடி அங்கே வந்துட்டு போனதுமே இவன் இந்த காம்படிஷனில் தோத்துடுறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சைக்கோ தான் சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்மே ஆகிடுது எல்லாத்துக்கும். பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின், அங்கே ஜீ, அங்கே லியாங் எல்லாருமே சேர்ந்தா இருக்காங்க. அப்போ அங்கே அவனை இப்போ வந்துடுறேன் வாஷ்ரூம் போயிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவனுமே போயிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னப்போ ஆளை காணமே, எங்கே அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணோன்னு சொல்லிட்டு அங்கே ஜியாங் அங்கே தேட போனால் அந்த ரூம்குள்ளே அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தாங்க நம்ம ஜீ மட்டும்தான் இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்படி சோஃபியை காணோம் அதனால தான் தேடி வந்தேன்னு சொன்னதுமே, எனக்கு தெரியாதே அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் நான் பில்ஸ் எல்லாம் கட்ட போயிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததும், நான் இப்போ வந்தேனே அங்கே நீ இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அது பெரிய ஸ்டோரி நான் உனக்கு பிறகு சொல்கிறேன்னு அவள் சொல்கிறா. ரெண்டு பேரோட க்ளோஸ்னஸை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே டவுட் வர ஆரம்பிச்சிருது. இவன் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, அப்போ ஹீரோயின் உன்னை நான் பக்கத்தில் விட்டது தான் தப்பு, நானுமே என்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்னு அவள் சொல்லி
சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவன் திரும்ப அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே பட் இதுக்கு மேலே எதுவும் வந்துட்டு ஆகாது, நீ இப்படியே வந்து ஒன்றதை ஸ்டாப் பண்ணிக்கோ அதுதான் நல்லதுன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நீ வந்து இப்போ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட ஜியாங்கை விட 100% பெட்டரானவன் தான் சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அப்போ அங்கே அவளுக்கு கால் வந்துடுது. அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போதே இவன் வேகமாக ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கவுமே நீ எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணுறா. பட் இருந்தாலுமே அவளுக்குமே அவனை வந்துட்டு அந்த சைக்கோன்றதை மீறி பிடிச்சிருக்கு. சொல்கிறா அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் டச் பண்ணுறான். அவனை போய் அவளாவே வாண்டட் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவனை இவளே தூண்டி விடுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவனுமே இங்கே கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்தாங்க ஃபைனலாக அங்கே ரொமான்ஸுமே பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு இப்போ நீ ஒத்துக்கிறியா உன் பாய் ஃப்ரெண்டை விட 100% நான் பெட்டரானவேன்னு சொன்னதும் நீ கண்டிப்பாக அவனோட பெட்டரானவன் தான்ப்பா, ஆனால் வந்துட்டு நான் உன்னை டேட்லாம் பண்ண மாட்டேன், நீ மென்டலி ஃபிசிக்கலி என்னை வந்து நல்லபடியாக வச்சுக்கலாம் அவ்வளோதான், அதுக்கு தான் நீ வந்துட்டு யூஸ் ஆவன்னு சொன்னதும் நீ இன்னுமே என்னை ரொம்ப சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க, அவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட ஸ்கில் இருக்குது நீ எதிர்பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த லவ் பைட்ஸ் எல்லாத்துலேயுமே அங்கே மெடிசன் போட்டுட்ருக்கா. இப்போ வரைக்குமே இப்படி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே கிடையாது, இவன் கண்டிப்பாக வந்துட்டு என்னை ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்ருக்கா. என்னோட பிளான் எல்லாமே கூடி சீக்கிரம் சக்ஸஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்ருக்கும் போது அப்போ திரும்ப அங்கே அந்த பர்சன்ட்டு அந்த கால் வந்துடுது. நம்ம திரும்ப மீட் பண்ணலாமா, நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடியே அவன் அங்கே வந்துட்டு சில வீடியோஸ் சென்ட் பண்ணுறான். பார்த்தா ஹீரோயின் அவனும் சேர்ந்து அங்கே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண வீடியோ தான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவன்கிட்ட கால் பண்ணி உன்னை வந்து கண்ட துண்டமாக வெட்டி கொலை பண்ணணும்னு எனக்கு தோணுதுடான்னு சொன்னதுமே நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ, வா இன்னைக்கு லைப்ரரியில் என்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து இப்போ எதுக்காக எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அனுப்பிவிட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து என்னை விட்டுட்டு வேறு யார்ட்டையுமே போகக்கூடாது, அது ரியாலிட்டி செக் அதுக்காக தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அங்கே நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் வந்து உன் பேச்சை கேட்டு ஆடுவேனான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ வந்து அப்படின்னா என்னை லைக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ நானும் எப்பயுமே அந்த லெவலுக்குலாம் போக முடியாதுன்னு சொல்கிறா. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் சொல்லிட்டுருக்கான். பட் நீ வந்துட்டு அதை ஃபிக்ஸ்டாக நினச்சிட்டு என்னமோ பண்ணிட்டுருக்க, பட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, நான் உன்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தோணலையான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீமே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கே இல்லை, என்னை வந்துட்டு இப்போ எல்லாரும் முன்னாடி வச்சு நீ கிஸ் பண்ணுன்னு சொன்னதுமே அதே மாதிரி கிஸ் பண்ணுறா. பார்த்தே இல்லை இதான் ஒரு வெட்டிங் பண்ணுறப்ப வந்து நடக்கக்கூடியது அப்படின்றா சொன்னதும் பட் அது உன் கனவுல தான் நடக்கும், எப்பயும் நடக்காதுன்னு சொன்னதுமே அவன் நீட் ஆன் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணதுமே உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை போய் யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே திரும்ப அவனோட அந்த சைக்கோ ஃபேஸ் அங்கே வெளியே வர ஆரம்பிச்சிருது. அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. இந்த பைத்தியக்கார பயலால் எத்தனை டைம் நான் வந்துட்டு இப்படி உயிருக்கு போராடி சாக வேண்டியது இருக்கும், நான் வந்துட்டு இவனை எப்படி பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிடுறா. அவளோட அந்த ரியாக்ஷனாக பார்த்துட்டு இவனுக்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு சைடில் அவனை வந்து ப்ரொவோக் பண்ணுறா, ஒரு சைடில் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா, அதுக்கப்புறம் அவளே அங்கே வந்துட்டு நெருங்கி போயிடா. இவன் என்னை மேல்நிலை பண்ணிட்டு என் வாழ்க்கையவே அழிச்சிட்டா, இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுறா. அவளோட மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கே புரிய மாட்டுது. அவனை விடவும் முடியலை, அவன் கூட சேர்ந்து அவளால் இருக்கவும் முடியலை. கண்டிப்பாக வந்துட்டு இவன் என்கோ வாழ்க்கையை நரகமாக்கிட்டான், போன ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையுமே. போன ஜென்மத்திலையுமே நான் இவனுக்காக தான் வந்துட்டு வாழ வேண்டியதாக இருந்துச்சு, இவனால் தான் நான் சாக வேண்டியதாக இருந்துச்சு, திரும்பவுமே அது ரிப்பீட் ஆக போதா, கண்டிப்பாக என்னால் அதை ஏற்றுக்க முடியாது இந்த டைம் சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஒரு பைத்திய மாதிரி ஆகி போயிடுறா. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் திரும்ப ஃபஸ்ட் டைம் நடந்து எல்லாமே ரிப்பீட் ஆக நான் விடவே மாட்டேன், என்னால் திரும்ப அந்த வேதனை எல்லாமே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு என்னை தயவு செஞ்சு நீ நிம்மதியாக விட்டுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஜீ வந்து நீட்டன் பண்ணிவிட்டு அவகிட்ட ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, என்னை மட்டும் நீ விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைக்கிற மாதிரியே நடந்துட்டுருக்காது, வந்துட்டு வாழ்க்கையில் என்னை வந்து நிம்மதியாக வாழ விடுன்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சில் இங்கே வந்துட்டு காலை வச்சுட்ருக்கா. தயவு செஞ்சு நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே எல்லாமே நீ நினைக்கிற மாதிரியே எப்பயும் நடக்காது, மற்றவங்களுக்குமே மனசுன்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எதுவும் புரியாது, என் வாழ்க்கையில் எப்பயுமே உனக்கு இடமே கிடையாது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்து மென்டலாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க வீட்டில் அவன் ரொம்பவே அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு அவள் வந்து என்னோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சுட்ருக்கா, என்னால் அளவுக்கு மீறி என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கோவம் தான் நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க லியாங்க வந்துட்டு ஹீரோயின் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறான்னு. ஸோ
அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ என்ன உண்மையிலே வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு சொன்னதும் நீ இதை பற்றி கேட்கணும்னு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நீ யாரையும் இன்வைட்மே பண்ணலை, நீ வராதான்னு சொன்னதுமே நீ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை எப்படி போய் மேரேஜ் பண்ணுவேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார் பாட்டில் போட்டு உடச்சிடுறான். ஸோ இதே பாட்டில் போட்டு உடச்சி தான் ஹீரோயின் போன டைம் வந்துட்டு சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு மிரட்டி இவங்க 2 பேருமே சேர்ந்து இறந்து போனாங்க. திரும்ப அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவன் அங்கே இங்கேயும் தொட்டுட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட்டுட்டு வேறு ஒரு பர்சனை நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை நீ சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொன்னாலுமே இதுக்கப்புறம் உன்னை எந்த ஒரு பர்சனுமே மேரேஜ் பண்ணாத லெவலுக்கு நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து திரும்பவுமே ரொமான்ஸ் பண்ணதும் எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் எதையுமே ஸ்டாப் பண்ணலை, அவன் கூட சேர்ந்து ரொம்ப அமைதியாக இருக்கா. பட் அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவன் கையை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு போயிருக்கா. ஸோ நல்லாவே புரிஞ்சுக்குது எல்லாமே பார்க்க பிளான் பண்ணி பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே சூப்பராக பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு க்ரீடெல்லாம் வச்சு ஒரு குயின் மாதிரி போயிட்டேக்கா. அங்கே லியாங் ரொம்ப பார்க்க நீ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டேக்கா. அங்கே நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒன்று மாதிரி ஒரு பெஸ்ட்டான பொண்ணை தான் நான் ரொம்ப லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு பெருமையாக இருக்குன்னு சொல்லி அண்ட புழுகை ஆகாச புழுகை மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் உண்மையிலே வா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மனசுலேயே சரியான முட்டாப்பை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டேவும் அங்கே போய் ஸ்டேஜுக்கு அங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அவனை பார்த்தா ஹார்ட் வர மாதிரி ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஸ்பீச் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. எங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் அது இதுன்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உண்மையிலே ஹார்ட்டே மெல்ட் ஆகிற மாதிரி நீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்பான்னு சொல்கிறா. ஸோ நீ இவ்வளோ பண்ணுறேன்னா நான் உனக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவனுமே சேர்ந்து என்னை சீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவளோட ஃப்ரெண்டுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன தண்ணியை போட்டுட்டு எதுவும் உளறியான்னு சொன்னதும் ஏன்ட்டு அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரூமில் ஒன்று அங்கே அசிங்கம் பண்ண வீடியோ எல்லாமே போட்டு விட்டுறா. ஸோ இவன் வந்து உண்மையிலே ஹீரோயினை லவ் பண்ண கிடையாது, இவட்ட வந்து இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட்டைக்கு போட்டு போகணுன்றதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு அவங்க ஃப்ரெண்டுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இது எல்லாமே எங்கள் மூணு வந்ததுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அதை நான் பேசி உனக்கு புரிய வைக்கிறேன்னு அவன் சொன்னதும் என்னத்தை நீ பேசி புரிய வைப்ப, என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாளாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி அவனோட கம்பெனிலேருந்து நம்ம ஹீரோயின் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டான்னு. அதை கேட்டுட்டு நீ எதுக்காக இப்படி பண்ண, எதையுமே என்கிட்ட பேசிட்டு நீ பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே நான் ஏன் உன்கிட்ட பேசிட்டு பண்ணணும், அது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் எடுத்துட்டேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு பக்கத்தில் நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லவா, நான் இப்போ ரீபான் ஆகி வந்திருக்கேன், நீ எனக்கு என்னென்ன துரோகம் பண்ண, எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா வந்து குறிப்பாத்து பழி வாங்குவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிருது அவளுக்குமே. அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கால் வந்துடுது அவளுக்கு, அவங்க அப்பாவோட கம்பெனியுமே பேங்க்ரப்ட் ஆகிருச்சு, இவன் வந்து பண்ண சீட்டிங்களுக்கு இவளையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட வராங்கன்னு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பட் ஹீரோயின் பயங்கர கோவத்தில் இருக்கா. ஸோ 2 பேர்த்தையும் அவன் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, அரெஸ்ட் பண்ணியுமே அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. திரும்பங்க அவன் நம்ம ஜியை தான் மீட் பண்ணுறதுக்காக வர்றா. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக என்னை மீட் பண்ண வருவான்னு சொன்னதுமே அவங்க 2 பேருமே எனக்கு சேர்ந்து துரோகம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் எப்படி அவங்கள சும்மா விட முடியும், அதுக்காக தான் பார்க்க பிளான் பண்ணி அவங்கள பழி வாங்கிட்டேன்னு அவள் சொல்கிறா. பட் இவ இப்போயுமே ஜியை யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்ராடில் போய் அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து அவட்ட அங்கே டிசைட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் அவனை வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டேக்கா. எனக்கு நல்லாவே தெரியுமே உன்னை விட இந்த உலகத்தில் என்னை வேறு யார் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. நான் வந்துட்டு ஷூ கம்பெனியை விற்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்க, ஷூ கம்பெனியை விற்றுட்டு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உன் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் எதையுமே வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் கண்டுக்க விரும்பலை, ஒன்றை மட்டும்தான் நான் வந்து லவ் பண்ணிவிட்டு வீட்டிலே இருக்கணும்னு சொன்னதுமே அவனுமே வந்து கண்டிப்பாக நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து திரும்ப அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவனை பார்த்தா நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு லவ்வாக போட்டு அங்கே ஒரு ஷர்ட்டை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு என்னடா மென்டல் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் இருந்தாலுமே இவன் முன்னாடி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறா. சரி ஓகே 2 பேருமே சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே சுற்ற போகலாமான்னு சொன்னதுமே எங்கே போகலாம், நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் வா நம்ம 2 பேருமே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸை போய் அவன் மீட் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் அவளுக்காக ரொம்பவே சூப்பராக சாப்பாடெல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் கூட சேர்ந்து வந்து இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையாம்மா, நீ வந்துட்டு கட்டாயத்தினால வந்திருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கூட பிடிக்க இருக்காமல் இருக்குமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சேர்ந்து அவங்க கூட ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அவங்களுக்குமே பொண்ணு வந்துட்டு கூட சேர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு பார்த்தா அங்கே கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா கம்பெனியை சேல்ஸ் பண்ணுறதுக்காக. அப்பாங்க நம்ம கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவன் சொன்னதுமே கண்டிப்பாக வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வர்றதுக்கு லேட் ஆகும், அப்படின்னா வந்து இவன் நம்மளை கண்டிப்பாக நம்மளை வந்து
வந்து உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்ராடுக்கு விட மாட்டான், ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். இப்போதைக்கு நம்ம அமைதியாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஓகே தான் சொல்லணும்னு சொன்னதும், சரி ஓகேவா நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா, நான் வந்துட்டு கிராண்டாக வந்து வெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னதும், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதுப்பா, அது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராமா தான், வரவங்க வாய்க்கு வந்தபடி அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு அதில் விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதுமே, உனக்கு வந்துட்டு இப்படி சிம்பிளாக பண்ணுற மேரேஜில் விருப்பம் இல்லையான்னு சொன்னதுமே, அதெல்லாம் கிடையாது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குமே அங்கே ஒத்துக்கிறான். அப்போங்க அவன் நான் வந்து இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போகும்போது ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருக்கான், ஒரு சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இங்கே அவனை எத்தனை டைம் வந்து மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லி திட்டினாலும் அத்தனை டைம் அவன் கையை கட் பண்ணிவிட்டு அவளை ரொம்ப மிரட்டியிருக்கான், பயமுடுத்தியிருக்கான். ஸோ இதுக்குள்ளே அவள் திரும்ப போய் விரும்பலை. அவன் அங்கே திரும்ப வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு வேற வந்துட்டு பேசியிருக்கான். ஸோ திரும்பவுமே இவனை மேரேஜ் பண்ணால் இதே மாதிரி வாழ்க்கை தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் கன்ஃபார்மாக உறுதியாக நினைக்கிறா. நான் இதுக்கப்புறமே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் அங்கே சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது ஹீரோயின் இப்படி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான்னு. ஸோ அங்கே வந்துட்டு உண்மையிலே வந்து பெரிய ஆள் தான் இவ ஏன்ட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காளா அப்படின்னா நான் யாருன்னு காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கானுங்க, கையை காலை கட்டி வச்சுருக்கானுங்க. அவளுக்கு எங்கேயுமே போக முடியல. இவன் தான் கிட்னாப் பண்ணான்றதுமே அவளுக்கு தெரியலை. இவன் வேணுக்குனே அவள் பக்கத்தில் வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து தப்பாக அங்கே மிஸ்பே பண்ணிவிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே கிழிச்சு விட்டு ரொம்ப அட்டுழியம் பண்ணிகிட்ருக்கான். பட் அவள் வந்துட்டு பைட் பண்ணி வச்சாலுமே எது ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை, ரொம்ப அமைதியாகவே அவள் இருந்துகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே இங்கே வந்துட்டு அவள் கண்ணெல்லாமே கை எல்லாத்தையும் கழட்டி விட்டு அங்கே வந்து சொபால தான் இருக்கா பெட்டா. அப்போ அங்கே அவன் வந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு நான் தான் உன்னை காப்பாற்றினேன் பேபி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க வந்துட்டு உன்கிட்ட எப்படிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலுமே நான் உன்னை ஏற்றுக்குவேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு எமோஷனலாக இருது. உண்மையாவான்னு சொன்னதுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அடிப்பட்ட இடத்துல எல்லாத்தையுமே அவன் கிஸ் கொடுத்துட்ருக்கான். அங்கே பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகிருது, நேற்று நைட்டு என்னை கிஸ் பண்ண பர்சனோட வாயிலேருந்து வந்த ஸ்மெல் மாதிரியே இவனுமே இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு நீ தானே அதுன்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சிலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து அவங்க அம்மா நான் சேஃப்டியாக தான் இருக்கேன், நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் கூட இதுக்கப்புறம் நெருங்கி வந்துடாத, நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்கிட்ட பண்ணேன்னா நான் உன் பின்னாடி வந்துடுவேன், நீ நினச்சிட்ருக்கியா, உனக்கு எல்லாமே உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நீ தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவள் பாட்டிலை உடச்சி அங்கே வந்துட்டு கழுத்தில் அந்த பீஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கிறா. ஸோ போன ஜென்மத்திலையுமே இதே மாதிரி தானே நடந்துச்சு, அதே தான் திரும்ப இங்கே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. அவன் நீட் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தில் வச்சுட்டு மிரட்டினதுமே நீ வந்துட்டு பேசாமல் செத்து தொலை, நான் நிம்மதியாக வச்சு இருப்பேன், ஏன்னா நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கியா, எனக்கு மற்றவங்களாம் இல்லையா, உன்னை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பேனா, நீ எனக்கு தேவையில்லை, என் பக்கத்தில் கூட வராதான்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இவன் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ரொம்ப கவலையாயிட்டுருக்கா, ரொம்பவே வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுறா. அவள் அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க, போய் கதவை ஓப்பன் பண்ணால் அது வந்து நம்ம ஜியாங் தான். ஸோ அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அவன் கத்தி எடுத்துகிட்டு என்ன பேபி நீ எப்படி இருக்க, நான் வந்து உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே வந்து பயமாயிருது. நீ ஜெயிலில் இருப்ப எப்படி வந்தேன்னு சொன்னதுமே நான் வெளியே வந்துட்டேன் பேபி, நீ வந்து பண்ணதுக்கெல்லாம் உன்னை பழி வாங்க வேணாமா, நீ என்னமோ பெரிய உத்தமி மாதிரி என்ன வந்துட்டு என் கேரியரவே ஸ்பாயில் ஆக்கி என்னை வந்து ஜெயிலில் தூக்கி உள்ளே போட்டுட்டேன், நான் அதுக்கு உனக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்க வேணாமா, இவ்வளோ பெரிய வேலை பண்ண உனக்கு நீ எப்பயுமே ஜீவோட சேர்ந்து ஒன்றா சுற்றிட்டு இருந்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஏதாச்சும் ஒன்றை சொன்னேன்னா, பட் என்னை எல்லாருக்கு முன்னாடி அசிங்கம் பண்ணி என் வாழ்க்கையவே வந்து நாசமாக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து உன்னை உடனே கொன்ற மாட்டேன், எனக்கு நீ இப்போ வரைக்குமே எப்படி டேஸ்ட்டுன்னு தெரியாது இல்லையா, ஃபஸ்ட்டு உன்னை டேஸ்ட் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதும் நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, உன் மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, நீ இதையும் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்கார போறியான்னு சொன்னதுமே நீ அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஜீ வந்துடுறான். ஸோ அங்கே வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடித்து 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. அவன் வயிற்றுக்குள்ளே கத்தியை வச்சு குத்திட்டு ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றிடுறான். ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு நம்ம சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டுருக்கான். என்னோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட ட்ராமா இருக்குது, என்னால் இது முடியலை, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. உனக்காக நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவன் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினோட
வீட்டுக்கு அங்கே நம்ம ஜியோட வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது ஹீரோயினுக்கு. இதெல்லாம் அவன் தான் சொல்லி அனுப்பியிருக்கானான்னு பார்த்தா அவன் எதுவுமே இப்போ வரைக்கும் சொன்னது இல்லைம்மா. அவன் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. அவனோட ரூமில் டைரியை பார்த்தப்ப தான் அவன் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான்றது எங்களுக்கு தெரியும். நீ வந்து மேரேஜ் அவனை பண்ணிக்கிட்டேன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு இப்போ பையன் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கையை கட் பண்ணிட்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டு படுத்து கிடக்காம போல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே சைக்கோ தான்டா நீ, எதுக்காகடா இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே அவள் எப்படினாலும் என்ன ஒரு சிம்பதிக்காச்சு திரும்ப பார்க்க வருவாள், அதுக்காக தான். பட் கொடுமையை பாரு, இப்போ வரைக்குமே அவள் வரலன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே வந்துடுறா. அவங்க உடனே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஏசி இல்லை, ஒரு வந்துட்டு சாதாரண அவ்வளோ இல்லை, பட் பாவம் என்னோட ஃப்ரெண்டு எப்படி சர்வை பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் வெளியே போங்க, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே எப்படி இருக்கும் கைன்னு சொன்னதும் பாத்தியா கையே ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கன்னு சொன்னதுமே அவரை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, நான் வந்து நீ என்னை லைக் பண்ணலைன்னு தெரியும், ஸோ லைக் பண்ண வைக்கிறதுக்கு எதையாச்சும் பண்ணணும்லன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த காலத்தில் யாராச்சும் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா? புதுசாக வந்துட்டு என்னமோ டைரியில் எழுதியிருக்கியாமே, சரி இந்த டைரியில் என்ன எழுதியிருந்தேன், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கலன்னா நீ சூசைட் பண்ணிக்குவேன்னு எழுதியிருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு சொன்னதுமே உடனே அங்கே மயக்க வர மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதுமே என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிடுறான். என் பாடியில் ஐ திங்க் சுகர் லெவல் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசும்போது அவளுக்கு புரிஞ்சுக்குது ட்ராமா பண்ணிட்டுருக்கான்னு. போதும் நிப்பாட்டி, எவ்வளோ நாளைக்கு இப்படி ட்ராமா பண்ணிகிட்ருப்பேன், என்னால் இதுக்கப்புறமே இதெல்லாமே பொறுத்துட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ எப்போ பார்த்தாலும் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு பேசுகிற, 2 புள்ள வேணும்னு பேசிகிட்டு இருக்க, அதில் ஒரு புள்ள கூட ஒன்றை மாதிரி ஒரு சைக்கோவாக பிறந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்னோடய வாழ்க்கையை நீ நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன். நான் மட்டும் ஒருவேளை உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு செத்து தான் போவேன், நீ என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவன் இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்போ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போதே இதுக்கப்புறம் நீ நானுமே ஒன்றும் சேர்ந்திருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போயிடுறா. இப்படியே வருஷங்கள் ஆகிட்டுருக்கு. அவனுமே மென்டல் இல்னஸில் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினை நினச்சி கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எல்லாமே மென்டல் இல்னஸில் சரி பண்ணுற ஒரு டாக்டர் அங்கே வந்துட்டு மாறி இருக்கா. அங்கே எல்லா பிள்ளைங்களையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கே நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அப்போ அங்கே 2 க்யூட்டான பேபிஸ் ஓடி வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன்கிட்ட போய் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. நான் இப்போ ரொம்பவே நல்லா ஆகிட்டேன், எனக்கு முதிர்ந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலாக அவன் எப்படி வந்து 2 பிள்ளைங்க வேணும்னு ஆசைப்பட்டானோ அதே மாதிரி ஒன்று சேர்ந்துடுறாங்க. பட் வந்துட்டு ஹீரோயின் இதுக்காக வந்துட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தா அவன்கிட்ட இந்த விலகியே இருக்கணும்னு. திரும்ப பார்த்தா அவன் கூட தான் சேர்ந்து அவளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.